Hi guys, welcome to Yengamma Samayal. Just come back to the traditional taste. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகான்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான கோழி ஈரல் பிரியாணி. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடலெண்ணெய், அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், பட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் ஆனஸ் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு புதினா இலை போட்டுக்கோங்க. நான் புதினா பொடி நிறையா வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நான் பச்சை மிளகாயை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன், அப்போ தான் அதில் காரம் ஊற்றும். அதனால் அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கணும். அப்புறம் பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணும். இஞ்சி பேஸ்ட்டு கம்மியாக ஆட் பண்ணணும். இது ஒரு 4 ஸ்பூன்னா அது 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் இஞ்சி பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்றேன். ஒரு பொருளையும் தனித்தனியாக சேர்த்து வதக்கிறப்போ இன்னும் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து புதினா பொடி அண்டு கொத்தமல்லி பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை நம்ம இலையாக போட்டால் எல்லோரும் கொட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதில் எந்த பச்சை வாடையுமே இருக்காது. ஒன்றொன்னையும் நம்ம தனித்தனியாக வதக்கிறப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி அரைச்சி எடுத்துட்டோம். இதில் நான் இப்போ வந்து கோழி ஈரல் நான் வாங்கி வச்சுருக்கிறத நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இது ஒரு 4-5 ஈரல் சொல்லலாம். கோழி ஈரல் குட்டியாக தான் இருக்கும். நான் அதை அப்படியே போட்டுறேன். ஏன்னா பிரியாணியில் வந்துட்டு பீஸ் நம்ம அடுத்து கிண்டுறப்போ வந்து அது உடஞ்சிரும். ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுட்டு கொஞ்சமாக அந்த ஈரல் வதங்குற அளவுக்கு வந்து நான் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்துட்டு சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து இப்போ தான் நான் வந்து உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து நான் பாஸ்மதி அரிசியோ பச்சரிசியோ எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிறதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லாக்டவுன் சுச்சுவேஷனில் வீட்டில் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் எஃபிஷியன்ட் பிரியாணின்னே சொல்லலாம். அட் த சேம் டைம் இது ஹெல்த்தும் கூட. ஈரல் வந்து ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி ஈரல் அதை விட ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிளட் சர்க்குலேஷன், பிளட்டு ஊறுறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் இதில் அரிசி வந்து இந்த இதுக்கு ஒரு இது அரிசி எடுத்தேன். இப்போ அதே இதுக்கு 2 அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியில் வந்து நல்லா அந்த அரிசியை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. முதல்ல போட்டு நம்ம அரிசியை கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் குக்கரோட பின்பக்கமாக மூடி வச்சுக்கிறேன். இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இது இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தம் செட் பண்ணிடலாம். தம் வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க தோசைக்கல்லை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ குக்கர் மூடியை இந்த பக்கமாக திருப்பி மூடிக்கோங்க. பட் விசில் வேண்டாம். குக்கரில் அந்த இருக்கிற ரப்பர் இருக்கு இல்லையா, அதுவே நமக்கு எந்த யாருமே வெளியில் வராமல் அளவுக்கு நமக்கு இதாகிடும். இதுக்காக மாவெல்லாம் பிசைஞ்சு அந்த குக்கரை சுற்றி வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம நார்மலாக தம் செட் பண்ணிக்கலாம். தம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழையில் இருந்துச்சுன்னா அதை மேலே வச்சு செட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சுவையான ஈரல் பிரியாணி, பட்ஜெட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலே வந்துட்டு. இது கூட ஒரு சிக்கன் லாலிபாப் கிடச்சிதுன்னா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.